சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தஞ்சையில் இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து இடைநிலை ஆசிரியர்களுடன் எமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான 311 நிறைவேற்ற வலியுறுத்தி தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தஞ்சை சுப்பிட்டு தேட்டர் அருகே உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தெரிவிப்பதற்கு ஆசிரியர் சிலம்பரசி இருக்கார்கள். அவர்களிடம் கேட்கலாம். டீச்சர், இப்போ இந்த போராட்டத்தை எதுக்காக கையில் எடுத்திருக்கீங்க? நீங்க என்ன வாக்குறுதி நிறைவேற்றணும்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்? சார், திமுக அரசு கொடுத்த தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த 311 அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையை சமவேளைக்கு சம ஊதியம் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி தான் நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருக்கோம். இது இப்போ ஆரம்பிச்ச போராட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 16 வருடங்களாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். என்னன்னா, ஒரு 6வது ஊதிய குழுல எங்களுக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடு தான் பிரச்சனை. ஒரு ஊதிய குழுல ஒரு 10 வருட ஆண்டு காலத்துக்கு சமமான ஊதியம் தான் இருக்கணும். ஆனா 2006 முதல் 2016 வரை ஒரு ஊதிய குழு, அதில் 2006 முதல் 2009 மே மாதம் வரை அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு ஊதியமும், 2009 திடீர்னு ஜூன் மாசத்துல அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு 5200 அப்படிங்கிற குறைந்தபட்ச ஊதியமும் நிர்ணயித்ததன் விளைவு அந்த காலத்திலேயே வெறும் 3170 ரூபாய் இருந்த வேறுபாடு இன்னைக்கு 7வது பே கமிஷன் வந்துருச்சு. அந்த 7வது பே கமிஷன்ல அடிப்படை ஊதியத்துல கிட்டத்தட்ட 20,000 நாங்க இழந்துட்டு இருக்கோம். அந்த இழப்பை நிவர்த்தி செஞ்சு தரணும் நாங்க பலகட்ட போராட்டங்கள் முன்னெடுத்தோம். அதன் விளைவாக இந்த அரசு தேர்தல் அறிக்கையில் 2021 எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறோம் என்று. திரும்பவும் நாங்க போராடணும். 2022 எங்களுக்காக மட்டுமே, பாதிக்கப்பட்ட 20,000 ஆசிரியர்களுக்காக மட்டுமே மூவர் குழு அமைச்சு நாங்க கண்டிப்பா நிவர்த்தி செஞ்சு தர்றோம்னு சொன்னாங்க. அந்த மூவர் குழு அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. இவர்களது ஆட்சி காலமும் முடிய போகிறது. எங்களுடைய இந்த ஊதிய குழுவும் முடிய போகிறது. ஏன்னா 8வது ஊதிய குழு வரப்போகுது. இந்த ஊதிய குழு முடிவதற்குள் எங்களோட பிரச்சனையை சரி செய்யலைன்னா என்னைக்குமே எங்களால சரி செய்ய முடியாது. ஆனா இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை தான் கேட்கிறோம். எங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் கேட்கிறோம். ஊதிய உயர்வு நாங்க கேட்கவே கிடையாது. உரிய ஊதியம் தான் கேட்கிறோம். இந்த அரசு செவி சாய்க்கும் வரை நாங்கள் கேட்டுக்கொண்டோ இருப்போம். இன்னைக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த உண்ணாவிரதம். இப்பயும் எங்களுக்கு செவி சாய்க்கல, எங்களுக்கு கூப்பிட்டு பேசல அப்படின்னா கண்டிப்பாக செப்டம்பரில் நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தை கூட முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்தபடியாக சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.